தேங்க்யூ. ஆஹா, டேஸ்ட் பிச்சு உதறுது. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்ல. அற்புதமா இருக்கு, அபாரமா இருக்கு. ஆஹா, பொரியல் செம்ம டேஸ்டா இருக்கு. கூட்டு சொல்லவே வேணாம். இதெல்லாம் பண்ண கைக்கு தங்கத்துல காப்பு பண்ணி போடலாம். பாப்பா பாப்பா, ரசம் கூட இப்படி அமிர்தம் மாதிரி இருக்கே. தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, இவ்ளோ நேரம் நீ சாப்பிட்ட சாப்பாட்ட சமைச்சவங்கள பாராட்டினல்ல, தங்க காப்பெல்லாம் வேற போடணும்னு சொன்னியே, அதுக்குதான். என்ன பாக்குற? நீ இப்ப சாப்பிட்டியே, அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வந்த சாப்பாடு இல்ல, நான் வீட்ல சமைச்சது. நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணத அங்க இருக்கு பாரு. நீ குளிச்சிட்டு வரதுக்குள்ள நாங்க அதை மாத்திட்டோம். அடி பாவி, இதுலயும் நீ என்ன ஏமாத்திட்டியா? பார்சலை மாத்தி வீட்டு சாப்பாடு வச்சது கூட தெரியாம நீ சாப்பாட்ட பத்தி புகழ்ந்து தள்ளிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி. உன் குறுக்கு புத்திய நீ காமிச்சல. கேவலம் சாப்பாடு விஷயத்துல கூட என்ன இப்படி ஏமாத்திட்டியே. நீ நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிற அக்கறையில தான் நான் சாப்பாட்ட மாத்தி வச்சேன். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. என் மேல நீ ஒன்னும் அக்கறை பட தேவையில்ல, அது புரிஞ்சுதா? தேனு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சாப்பிடு. நேத்திக்கு கீழே படுக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு அப்புறம் பெட்ல வந்து படுத்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது பண்ண, அப்புறம் நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அதான் தெரியாம நடந்துருச்சுன்னு சொன்னல. நான் என்னமோ பிளான் பண்ணி வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அதுல எனக்கு கொஞ்சம் கூட டவுட் இல்ல, நீ பிளான் பண்ணி தான் வந்திருக்க. அப்படியா? அப்படினா நான் இப்ப பெட்ல தான் படுப்பேன். என்ன பண்ணுவ? ஏய், சி கையெடு. கை மேல பட்டாலே அப்படியே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. என்ன தொடாத. என்ன மௌன ராகம் ரேவதி டயலாகா? கதப்படி ரேவதிக்கு ஓகே, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்ல. ஏய், இப்ப எதுக்காக போய் குளிச்சிட்டு வர? அதான் சொன்னல, உன் கை பட்டாலே ஏதோ கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. அப்படியா? ஏய், யோ தொடாதன்னு சொல்றல. ஏய், மறுபடியுமா? அம்மா, அம்மா தாயே, என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன தொடாத ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். தாலி கட்டின பொண்டாட்டி தானே, என் கை பட்டா போய் குளிப்பியா? நான் உன்னை இன்னும் என் பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. பேசாம போய் பட ப்ளீஸ். போய் படுக்கணுமா? ஐயோ,
சிஸ்டர் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க வர்றதுக்குள்ளார அந்த செத்து போன மொட்டை ஆள வந்தவனோட போனை எப்படியாவது எடுத்து அந்த சிஸ்டர் கையில கொடுத்து நல்ல பேர் வாங்கிட வேண்டியதான். எப்ப பாரு நான் எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு என்ன திட்டிக்கிட்டே தெரியுதே சிஸ்டர். அவங்க இன்னைக்கு வாயடிச்சு போய் அப்படியே அதிர்ச்சியா நிக்கணும். போனை தூக்குறோம், சிஸ்டர் வாய அடைக்கிறோம். குட்டிச்சத்தா வேற பாக்குது, என்ன பண்ண போகுதுன்னே தெரியலையே. பாண்டி, முன் வச்ச கால பின் வைக்காதடா பாண்டி, எடுத்து உள்ள வை. அந்த குட்டிச்சாத்தா வில்லன் தான், ஆனா நான் வில்லாதி வில்ல. செல்போன் நமக்கு தான். ஆஹா, அழுகைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் எப்படி எடுப்பேன்? ஐயோ, வழிகாட்டு காட்டிக்கிட்டே நைஸா எடுத்துருவான். ஐயோ, கருப்பை கத்துதே. செல்லக்குட்டி, ஏன் அழறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? யாரு யாரு சொல்லுங்க. ஓ, பூனைய பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, பூனைய நான் அடிச்சு விரட்டிடுறேன். ஓகே. ஐயோ, பூனை அடிச்சு விரட்டுறானா? ஐயோ, கத்துதே. இருப்பு ராடல்ல தூக்குறான். ஐயோ, யார் முகத்துல முடிச்சோம்னு தெரியல. ஐயோ, கொட்ட கூட முடியலையே. ஐயோ, செல்லக்குட்டி, பூனை போயிடுச்சு, நீங்க பயப்படாதீங்க, அப்பா பாத்துக்கிறேன். இப்படி என்ன தவிர விட்டுட்டானே பாவி பையன். இப்படி அடிப்பான், கண்ணு தெரியலனாலும் கரெக்டா அடிக்கிறானே. அப்பா, அப்பா, ஐயோ, அம்மா, அப்பா. என்ன அடி, என்ன அடி. பூனைக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாம பாவி பையன் இரும்பு ராடால் அடிச்சு ரணகலப்படுத்திட்டானே. வாய் விட்டு வலிக்குதுன்னு கத்தி அழக்கூட முடியலையே. உடம்பெல்லாம் வலிக்குது. கண்ணு தெரியாம இந்த போடு போடுறானே. சித்தப்பா, பச்சோந்தி வேற வந்து நிக்குது. ஐயோ, நான் அழுவுறத இந்த பச்சோந்தி பாத்துருச்சேன். இப்ப என்ன சொல்றது, எப்படி சமாளிக்கிறது ஒண்ணும் புரியலையே. என்ன ஆச்சு? எதுக்கு இங்க நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? அது நான் அழுவல மகளே, இது ஆனந்த கண்ணீர் மகளே, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்? நம்பு. எதுக்கு ஆனந்த கண்ணீர்? இப்போ ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன மகளே இப்படி கேட்டுட்ட? என்ன நடந்துச்சுன்னா, நீ அம்மா ஆக போற, நான் சின்ன தாத்தாவாக போறேன். அத நினைச்சுதான் இப்படி ஆனந்த கண்ணீரை அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன மகளே இப்படி நம்பிக்கை இல்லாம பாக்குற? இந்த சித்தப்படத்தான் மறந்துட்டேன், ஆனா நான் உனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் சேர்த்து மறந்துட்டியே. நீ போலி கர்ப்பமா நடிக்கும் பொழுது உனக்கு உதவி பண்ணது யாரு? இந்த சித்தப்பா தானே. ஆனா நீ இன்னைக்கு உண்மையான கர்ப்பமா இருக்கிற, அதை நினைக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? மகளே, நீ கட்சி மாறி ஆப்போசிட் சைடுல போய் சேர்ந்துட்ட. அதனால என்னுடைய சந்தோஷத்தை நான் சிஸ்டர் முன்னாடி காட்ட முடியல. இப்பதான் சிஸ்டர் வீட்ல இல்ல, அதான் என் பாசத்தை அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
உனக்கு பிறக்க போற குழந்தைய எப்ப கையில எடுத்து கொஞ்சம் போற, அது எப்ப என் மேல சூசு போகும்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற மகளே. நீங்க என் மேல இவ்ளோ பாசமா இருக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. நான் சூர்யா மாமாவுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன், ஆறி போயிடும் ஆமா சித்தப்பா. மகளே, ஆறக்கூடாது. மாப்பிள்ள ரொம்ப சூடா இருக்கிறான், சூடா கொண்டு போய் கொடு போ. நான் எவ்வளவு எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கிறேன், காப்பி ஆறிடுமா. ஐயோ, செல்போன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு காலை உடைச்சுக்கிட்டு தான் மிச்சம். மாமா என்னங்க காஃபி. வாஸ்ரிஜா, செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பவே டான்ஸ் ஆடுறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க. சார் சார் வா வெண்ணிலா. இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையா? லீவ் சொல்லிட்டியா? நீயா லீவ் எடுத்துக்கிட்டியா இல்ல வக்கீல் சார் லீவ் எடுக்க சொன்னாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீஜா. நானே கம்பெனில இருந்து தான் வரேன். சூர்யா சார் கிட்ட இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். அப்படியா? ஆமா, என்ன இது? கழுத்துல கையில எல்லாம் நகைக்கீரல் இருக்க மாதிரி இருக்கு. வக்கீல் சார முதல்ல நகத்தை கட் பண்ண சொல்லு. அட நீ வேற, இன்னும் அவர் என்ன விரோதியா தான் பாத்துட்டு இருக்காரு. இதுல அது வேறயா? சூர்யா சார் எங்க? மேல ரூம்ல இருக்காரா? ஆமா, மாமா மேலதான் இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே வக்கீல் சார் மனசு மாறி உன்னை ஏத்துக்குவாரு. சரி, நான் போய் சார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். ஓ வெண்ணிலாவா? வாங்க வெண்ணிலா. ஆடிட்டிங் ஃபைல்ல உங்ககிட்ட ஒரு சைன் வாங்கணும். மாரி மேடம் தான் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போதே மாறி சொல்லிட்டு தான் போனா. ஓகே, நான் எங்க சைன் பண்ணணும்? இதோ ஒரு நிமிஷம் சார். இங்க. அங்கதான். இங்கயா? ஓகே. அடுத்த பேஜ்லயும் சார். இன்னொன்னு இருக்கா? சரிங்க சார், தேங்க்யூ. அப்புறம் வெண்ணிலா, உங்களோட மேரேஜ் லைஃப்ல எப்படி போகுது? எங்க சார், நீங்களும் மாரி மேடமும் சொன்னதுக்காக தான் ரஞ்சித் கூட இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி என் மேல எப்பவும் போல வெறுப்பா கோவமா சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. கவலையப்படாதீங்க வெண்ணிலா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ரஞ்சித் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்து பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படி சார் இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க? அனுபவம் தான் எல்லாம். என்ன சார் சொல்றீங்க? நான் ஏற்கனவே ரஞ்சித் கிட்ட சொன்னதான் வெண்ணிலா, எனக்கும் மாரிக்கும் நடந்த கல்யாணம் மாதிரி தான் உங்களோட கல்யாணமும் நடந்திருக்கு. இப்ப ரஞ்சித் இருக்கிற மனநிலையில தான் நான் அப்ப இருந்தேன். ஆரம்பத்துல மாரிய சரியா புரிஞ்சுக்காம பிடிக்காத மனைவி மாறிக்கிட்ட வெறுப்பா கோவமா நடந்துக்கிட்டேன். ஆனா மாறி பொறுமையா அமைதியா இருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டா, என் மனசுக்குள்ள வந்துட்டா. இன்னைக்கு என் மனசு புத்தி எல்லாத்துலயும் மாறி மட்டும்தான் இருக்கா. அதான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. அதனால என் அனுபவத்துல சொல்றேன், நீங்க பொறுமையா இருங்க. சோ கண்டிப்பா ரஞ்சித் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான கணவரா மாறிடுவாரு. எல்லா கூட்டணியும் ஒண்ணு சேர்ந்திருக்குதே, என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வேட்டு வைப்போம். கரெக்டா சொன்னீங்க மாமா. நான் சொன்னேன்ல, வக்கீல் சார் கூடிய சீக்கிரம் மனசு மாறி உன்னை ஏத்துப்பாரு. வக்கீல் சார் மனசு மாறி உன்னை ஏத்துக்கிட்ட உடனே உங்க 2 பேர் ஹனிமூன் ட்ரிப்பையும் மாமா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். கம்முன்னு இருங்க சார், முன்னாடி இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆஹா, என்ன மாறி இல்லாம இங்க ஏதோ மீட்டிங் எல்லாம் நடக்குது. பிட் பாக்கெட் இங்க என்ன பண்றா? கையில வேற ஏதோ ஃபைல்லாம் வச்சிருக்கா. என்னன்னு வாட்ச் பண்ணுவோம். வெண்ணிலா, சொல்லுங்க சார். உங்க தங்கச்சி தேன்மொழி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா சார். எனக்கு வீட்ல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, எனக்கு செல்போன் வாங்கி கொடுன்னு நச்சரிச்சுட்டே இருக்கா.
தேன்மொழி சொல்றது கரெக்ட் தான். ஒரு போன் வாங்கி கொடுக்கலாமே வெண்ணிலா? ஆமா வெண்ணிலா, அவளுக்கும் வீட்ல தனியா இருக்க போர் அடிக்கும்ல. இப்போலாம் 5 விரலோட 6வது விரலா எல்லாரோட கையிலயும் போன் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா ஸ்மார்ட் போன் தான் வாங்கி கொடுக்கணும். எப்படியும் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகும். எதுக்கு அவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்? வீண் செலவுதான். நீங்க காலையில ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் தானே வீட்டுக்கு வரீங்க. தேன்மொழி தனியா வீட்ல இருக்கா. அவளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெண்ணிலா. அதுக்காக அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியுமா சார்? ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். என்னோட இந்த போனை கொண்டு போய் தேன்மொழி கிட்ட கொடுங்க. சார், உங்க போன் எதுக்கு சார்? அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்தாலும் இதுல சவுண்ட் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு வெண்ணிலா. நான் வேற போன் வாங்கிக்கிறேன். இது நீங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ, செல்போன் கை மாறுதே. மாமா சொல்றாருல்ல, வாங்கிட்டு போய் தேனு கிட்ட கொடு இத. ஐயோ, போன் மட்டும் பிட்பாக்கெட்டோட கைக்கு போச்சுன்னா அது எங்களுக்கு ஆபத்தாச்சே. இப்ப என்ன பண்றது? வாங்கிக்கோங்க வெண்ணிலா. இதுல இருக்க சிம் கார்டை மட்டும் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க இந்த போனை தேன்மொழி கிட்ட கொடுத்துருங்க. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். நான் அவளுக்கு வேற போன் வாங்கி கொடுத்துடுறேன். பழைய போன் வேண்டான்னா நானே புதுசு வாங்கி கொடுத்துறேன். நீங்க இதை வாங்கிக்க வேண்டாம். ஓகே? ஐயோ இல்ல சார், புதுசெல்லாம் வாங்கி தர வேண்டாம். நீங்க இதையே கொடுங்க. ஐயோ, இந்தாங்க, தேன்மொழி கிட்ட கொடுத்துருங்க. பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை புடிச்சு அனுமாரு. சார், சிம். ஓ, தேங்க்யூ. ஐயோ, போச்சு. அந்த மொட்டை வாழ வந்தாருடைய போனு இந்த பிட்பாக்கெட் கையில எல்லாம் போகுது. அவ மட்டும் இதை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான். சிஸ்டர் கதை டர்ரு தான். கன்ஃபார்மா களிதான் திங்கணும். ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? நீங்க கொடுத்தீங்கன்னா போனை என் தங்கச்சி கிட்ட கொடுத்துடுறேன் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். எஸ்கே, ஓகே. வரேன். ஐயோ, போன் பிட்பாக்கெட் கையில மாட்டிடுச்சே. பிட்பாக்கெட் போனை ஓபன் பண்ணி பார்க்க போறா. போன்ல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிய போகுது. சிஸ்டரோட அனைத்து ஊழல்களும் வெளியே வர போகுது. சிஸ்டர் கன்ஃபார்மா மாட்ட போகுது. கூட என்னையும் சேர்த்து கோத்து கொண்டு போக போகுது. ஐயோ, இப்ப என்ன தனியா இப்படி புலம்ப வச்சிருச்சே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே. சிஸ்டர் வந்துட்டீங்களா சிஸ்டர்? ஆமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐயோ சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் சிஸ்டர். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பிக் பாக்கெட் எதுக்காக ஆபீஸ் டைம்ல இங்க வந்துட்டு போறா? கையில ஏதோ ஃபைல் வேற வச்சிட்டு இருந்தா? சிஸ்டர், அவ கையில வச்சிருந்த ஃபைலை மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. கூட செல்போன் வச்சிருந்தாலே அத நீங்க பார்க்கல. என்ன முறைக்காதீங்க சிஸ்டர். நான் அவளுடைய செல்போனை பத்தி சொல்லல. மாப்பிள சூர்யா கிட்ட இருந்த அந்த மொட்டை ஆள வந்தானுடைய செல்போன் அவ கையில இருந்தது. அத நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். என்ன சொல்ற பாண்டி? சூர்யா கிட்ட இருந்த அந்த போனு அவ கைக்கு எப்படி போச்சு? சிஸ்டர், அந்த பிட்பாக்கெட்டோட தங்கச்சி அதான் அந்த வாயிலா பூச்சி செல்போன் கேக்குறான்னு பிட்பாக்கெட் நம்ம மாப்பிள கிட்ட வந்து சொல்லிச்சு. நம்ம மாப்பிளைக்கு தான் ரொம்ப தாராள மனசாச்சே. உடனே நம்ம மாப்பிள அந்த மொட்டை ஆள வந்தானுடைய செல்போனை எடுத்து அவ கையில கொடுத்துட்டான் சிஸ்டர். கண் பார்வை இல்லாத சூர்யா கிட்ட மார்க்கோட போன் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அது அந்த வெண்ணிலா கைக்கு போனா
போன்ல இருக்கிற வீடியோவை அவ பார்த்தா நமக்கு பிரச்சனை, அவ தங்கச்சி பார்த்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. அதான் சிஸ்டர் ஒரே டென்ஷனா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பம். நீ உடனே வெண்ணிலா வீட்டுக்கு போ, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. அவ போன்ல இருக்கிற அந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி போன் அவகிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு. கிளம்பு. கிளம்புறேன் சிஸ்டர், எல்லாமே நமக்கு எதிரா தானே நடக்குது. சரி சீக்கிரம் போ, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. சரிங்க கிளம்பு. சிஸ்டர், போறேன் சிஸ்டர், நடக்காதீங்க. அந்த போன்ல இருக்கிற வீடியோவை வெண்ணிலாவோ இல்ல வேற யாரோ பாத்திரவே கூடாது.